வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யஷோட நடிப்பில் கீது மோகன்தாஸோட டைரக்ஷனில் டாக்ஸிக் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தை பற்றின ஒரு டாக்ஸிக் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக்ஸிக் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கீது மோகன்தாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து யஷ், கைரா அத்வானி, நயன்தாரா, அப்புறம் ருக்மணி வசந்த்ன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன வீடியோவில் வந்து சொன்ன மாதிரியே வந்து ட்ரெய்லரில் காட்டின கதையை தான் இந்த படத்தோட ஃபுல் கதை. அதாவது ராயா அப்பா கேரக்டருக்கும் டிக்கெட் மகன் கேரக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸிக் படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பற்றி பாசிட்டிவ் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்து அருமையான டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வச்சது தான் வந்து ஒரு அருமையான விஷயம்னு சொல்லி சொல்லலாம். மிச்சபடி பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது. அதில் முதல் நெகட்டிவ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து எந்த கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரைட்டிங்கே வந்து இவங்க வந்து பண்ணலை. படத்தோட மேக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சு. பட் அந்த மேக்கிங் எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தோட ரைட்டிங் வந்து ஃபுல்லாக சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு வந்து யஷு அப்புறம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் 2 பேருமே வந்து சேர்த்து தயாரிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே ஜனநாயகன் படத்தில் ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த டாக்ஸிக் படத்தில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ இந்த டாக்ஸிக் படமும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாமத்தை போட்டுருச்சு தான் சொல்லணும். அப்புறம் அடுத்து செகண்ட் நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்குமே ப்ராப்பரான இன்ட்ரடக்ஷனே கிடையாது. டக்குன்னு என்னென்னமோ நடக்கும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஓவரான வயலன்ஸ் வந்து இருக்குது. சும்மா ராயா வருவார், சுடுவார், அப்புறம் எல்லாத்தையும் லவ் பண்ணுவார். அப்புறம் அது அவங்களே சொல்லுவாங்க, ராயா வந்து ஒரு கட்டுக்கடங்காத காட்டாறுன்னு சொல்லுவாங்க. அந்த காட்டாறுலேருந்து பிரிஞ்சு போன ஒரு ஏரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டாறுக்கே வந்து வில்லனாக வந்து வந்திருக்கும். ஸோ அந்த டிக்கெட் கேரக்டரும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சரியாகவே வந்து எழுதல. அப்புறம் அடுத்த நெகட்டிவ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து எதுக்கு தான் இத்தனை 3 மணி நேரம் 15 நிமிஷம் எடுத்தாங்கன்னு சொல்லி சத்தியமாக வந்து தெரியல. தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் எப்படா இன்டர்வல் விடுவீங்க அந்த மாதிரி வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் படம் முடியறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தியேட்டரை விட்டு கிளம்பிட்டாங்க வெளியே. ஸோ இந்த படத்தை மியூசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து இல்லை, ஓரளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. ரவி பசூர் தான் இந்த படத்தை வந்து கொஞ்சம் வந்து காப்பாற்றிருக்காரு. பட் இந்த படத்தோட ரைட்டிங் சரியில்லாதனால, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சரியில்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து அந்த மேக்கிங்கு, அப்புறம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த மியூசிக் எல்லாமே வந்து நம்மளால வந்து ரசிக்க முடியலன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த டாக்ஸிக் படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்த ஒரு குப்பை படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 500 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குப்பை படத்தை வந்து இவங்க வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த டாக்ஸிக் படம் பார்த்துட்டிங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற மக்களே, பாய்.